Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சர்க்கிள் எஸ் லார்ஜ் சர்க்கிள் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் லூப் பார்க்க போகிறோம். சர்க்கிள் அப்படின்னா சின்னதாக போடணும், லார்ஜ் சர்க்கிள்னால் கொஞ்சம் பெருசாக, லூப் அப்படின்னா இந்த சர்க்கிளை கொஞ்சம் இழுத்த மாதிரி போடணும். பார்த்துக்கோங்க. இந்த லூப்பை எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த சவுண்டுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எஸ்டி அதாவது இஸ்ட் அப்படின்ற சவுண்ட் வரும்போது இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இனிஷியல், மிடில், ஃபைனல் 3 பிளேஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இஸ்ட் அப்படின்ற சவுண்டை ஃபாலோ பண்ணி வவல் வந்திருக்கு அப்படின்னாலும் அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது சீம் அப்படின்றப்போ எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணி எம் போடுவோம். அதே ஸ்டீம் அப்படின்றப்போ எஸ்டி அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீம். ஓகேவா. இந்த லூப் இந்த சைஸில் தான் போடணும், கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். இதை பெருசாக போட்டிங்கன்னா தப்பு. இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த சைஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து சோன் அப்படின்றப்போ இப்படி எழுதுவோம். அதே ஸ்டோன் அப்படின்றப்போ இந்த லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன். ஓகேவா. அடுத்து மிஸ் அப்படின்றப்போ எஸ் சர்க்கிள். அடுத்து மிஸ்ட் அப்படின்றப்போ எஸ்டி லூப் யூஸ் பண்ணிக்கலாம், மிஸ்ட். அடுத்தது லேஸ் அப்படின்றப்போ எல் போட்டு எஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். லேஸ்டு அப்படின்றப்போ எஸ்டி லூப்பையே யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்டு, இஸ்டு, இஸ்டு இந்த சவுண்டு 3த்துக்குமே இந்த எஸ்டி லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இனிஷியல், மிடில், ஃபைனல் 3 பிளேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஃபைனலில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள், லேஸ்டு அப்படின்றப்போ லேஸ்ட் இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ் அப்படின்றப்போ எஸ் சர்க்கிள். அதே பாஸ்ட் அப்படின்றப்போ எஸ்டி லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்ட்டு, பாஸ்டு இதுக்கும் லூப் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் லூப் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி போட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். பாஸ்ட் அப்படின்றப்போ இப்படி லூப் யூஸ் பண்ணி எழுதிட்டு, பாஸ்டு அப்படின்றப்போ எஸ் சர்க்கிள் டி. ஓகேவா. அடுத்தது பெஸ்ட் அப்படின்றப்போ எஸ்டி லூப், எஸ்டி லூப். அடுத்து பெஸ்ட்டோ அப்படின்றப்போ எஸ்டின்ற சவுண்டுக்கு அப்புறமா வவல் வருது, ஸோ நம்ம லூப் யூஸ் பண்ணக்கூடாது, பெஸ்ட்டோ. எஸ் சர்க்கிள் போட்டு டி இப்படி தான் எழுதணும், பெஸ்ட்டோ. இது ஆனஸ்ட் அப்படின்னு தான் படிக்கணும், ஹானஸ்ட்னு படிக்கக்கூடாது. ஹெச் சைலண்ட்டு. ஆனஸ்ட் அப்படின்றப்போ இப்படி எழுதலாம், ஆனஸ்ட். ஆனஸ்டி அப்படின்றப்போ எஸ்டி லூப்பை ஃபாலோ பண்ணி வவல் வருது இல்லையா, ஸோ லூப் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி தான் எழுதணும். அடுத்து ரெஃப்யூஸ்டு அப்படின்றப்போ லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃப்யூஸ்டு. அடுத்து அப்போஸ்டு அப்படின்றப்போ லூப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போஸ்டு. அடுத்து காஸ்ட் அப்படின்றப்போ காஸ்ட். காஸ்ட்னாலும் இந்த லூப்பே யூஸ் பண்ணி எழுதலாம், ஆனால் ஸ்ட்ரோக் சேமாக வரும் இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக காஸ்ட். ஓகேவா. இவ்வளோதான். இஸ்டு, இஸ்டு, இஸ்டு இது 3த்துக்குமே இந்த லூப் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டி லூப் இனிஷியல், மிடில், ஃபைனல் 3 பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்டு, இஸ்டு இது ரெண்டுமே ஃபைனலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணி வவல் வந்துச்சு அப்படின்னா லூப் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த எஸ்டி இது ரெண்டுத்துக்கும் இடையில வவல் வந்துச்சுனாலும் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. மிச்ச டைம்லலாம் லூப் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது எஸ்டிஆர் லூப். இது என்ன அப்படின்னா, இது சர்க்கிள், லார்ஜ் சர்க்கிள், இது லூப்பா. இந்த லூப்பையே கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா எஸ்டிஆர் லூப். இப்போ பாருங்கள், பீன்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னா இது எஸ்டி லூப்பு, இது எஸ்டிஆர் லூப்பு. இந்த லூப்பை கொஞ்சம் பெரிய சைஸாக போடணும்.
ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாஸ் அப்படின்றப்போ பி போட்டு எஸ் சர்க்கிள் எழுதுவோம். பாஸ்ட் அப்படின்றப்போ பி போட்டு எஸ்டி லூப் எழுதுவோம். பாஸ்டர் அப்படின்றப்போ பி போட்டு எஸ்டிஆர் லூப். சர்க்கிள்னால் சின்னதாக போடணும். எஸ்டி லூப்னால் இதில் பாதி இருக்கணும். எஸ்டிஆர் லூப் அப்படின்றது இதில் முக்கால்வாசி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். ஸோ இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் மாற்றினீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்துடும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபாஸ்ட் அப்படின்றப்போ எஸ்டி லூப் யூஸ் பண்ணி எழுதலாம். ஃபாஸ்ட். அடுத்து ஃபாஸ்டர் அப்படின்றப்போ ஸ்டர் லூப். ஓகேவா? இதை எழுத எழுத ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும், ஆனால் திரும்பி திரும்பி எழுதி பாருங்கள். அடுத்து ஜஸ்டிஃபை அப்படின்றப்போ ஜஸ்டிஃபை ஜேஎஸ்டி லூப்பு எஃப். அடுத்து எலாஸ்டிக் அப்படின்றப்போ எலாஸ்டிக் எஸ்டி லூப்பை மிடில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மாஸ்டர் பீஸ் அப்படின்றப்போ இதையும் மிடில்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் ஸ்டர் அப்படின்ற சவுண்ட் வருது இல்லையா, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பீஸ், மாஸ்டர் பீஸ். ஓகேவா? இந்த எஸ்டிஆர் லூப்பை ஸ்டர் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மிடில்லையும் ஃபைனல்லையும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இனிஷியலில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பெஸ்ட் அப்படின்னா பிஎஸ்டி லூப். பெசட் அப்படின்றப்போ எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் வவல் வருது இல்லையா, ஸோ லூப் யூஸ் பண்ணக்கூடாது. பெசட். ஓகேவா? அடுத்து ரெசிப்ட். இது வந்து ரெசிப்ட்னு படிக்கக்கூடாது, ரெசிப்ட்னு தான் படிக்கணும். எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் வவல் வருது, ஸோ ரெசிப்ட். ரெஸ்ட் அப்படின்றப்போ எஸ்டி லூப். அடுத்து போஸ்டர் அப்படின்றப்போ போஸ்டர் ஸ்டர் லூப். போஸ்டர் அப்படின்றப்போ வவல் வருது, ஸோ ஸ்டர் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. போஸ்டர். ஓகேவா? அடுத்தது இந்த எஸ்டி லூப் எஸ்டிஆர் லூப்பை ஃபாலோ பண்ணி எஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட் அப்படின்றப்போ டிஎஸ்டி லூப். டேஸ்ட் அப்படின்றப்போ இந்த லூப்பை எழுதிட்டு அது கூட சின்னதாக எஸ் சர்க்கிள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட். அடுத்து லஸ்டர் அப்படின்றப்போ எல் எஸ்டிஆர் லூப்பு. லஸ்டர்ஸ் அப்படின்றப்போ சின்னதாக அதோட சேர்த்து சர்க்கிளஸ் எழுதிக்கோங்க. இதில் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா எஸ்டி லூப்பு இதை வந்து இனிஷியல் மிடில் ஃபைனல் 3 பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இஸ்டு இதுக்கும் இந்த லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது ஃபைனலில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எஸ்டிஆர் லூப்பு இதை மிடில்லையும் ஃபைனல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். லூப் வந்து இதுக்கு பெருசாக போடணும். இது எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில வவல் வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எஸ்டிக்கும் ஆருக்கும் இடையில வவல் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இஸ்ட்ன்ற சவுண்டை ஃபாலோ பண்ணி வவல் வந்துச்சுனாலும் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டர்ரை ஃபாலோ பண்ணி வவல் வந்துச்சு அப்படின்னாலும் லூப் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதில் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்மரி ஒரு டைம் படித்து பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த பேஜ் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஃபுல்லாக ஒரு டைம் படித்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற வேர்ட்ஸையும் 5 லைன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஒன்றொன்னையும் 5 லைன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். கிராம் லாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 37 வந்து இதை பார்த்து இது என்ன வேர்டுன்னு எழுதிட்டு அந்த நீங்கள் எழுதின வேர்ட்ஸை பார்த்து ஸ்ட்ரோக் எழுதுங்க. இதே மாதிரி 5 டைம் எழுதிடுங்க. எக்ஸசைஸ் 38 இது ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இது ரிவிஷனரி எக்ஸசைஸ்னு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் பார்த்துட்டு இதை யாரையாச்சும் படிக்க சொல்லி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க.
காதில் கேட்டு டெஸ்ட் எழுதும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்தது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த இதை எழுதுங்க. இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.